இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் இந்த பிரம்மாண்டமான அரங்கத்துல அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ஜாக்ஷிகா. வாங்க ஜாக்ஷிகா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒவ்வொரு சுற்றுலையும் நீங்க எந்த தலைப்பு எடுத்தாலும் சிறப்பா பேசுவீங்க. ஆனா நீங்க என்ன தலைப்புல பேச போறீங்கன்னு நேயர்கள் ஆர்வத்தோட காத்திருக்கிறாங்க. இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்பு? அங்கதன். அங்கதன் அப்படிங்கிற அற்புதமான ஒரு கதாபாத்திரத்தை பற்றி ஜாக்ஷிகா பேச தயாரா இருக்கிறாங்க. தமிழ் கூறும் நல்லுலகமே பேச்சை கேட்டு பாராட்ட தயாரா இருக்கு. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. யாராலும் தோற்கடிக்கவே முடியாத மாவீரன் வாளிக்கும் அறிவில் சிறந்த தாரைக்கும் பிறந்த தவ புதல்வன் அங்கதன் தன் தந்தையை கொன்ற ராமர் மீது கோபம்தான் கொள்ள வேண்டும். ஆனால் அங்கதனோ தன் தந்தையின் இறுதி நொடியில் சொல் கேட்டு சரியான பக்கம் எது என உணர்ந்து ராவணனை கண்டு சிதறிய வானர வீரர்களை தன் பேச்சு திறனால் ஒன்று சேர்த்து ராமனின் நீங்கா அன்புக்கு பாத்திரமானான் அங்கதன். அறுசுவைகளை படைத்து இறைவனை வழிபாடு செய்வதுதான் பக்தி என்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி தன்னையே அர்ப்பணிக்கும் அங்கதனின் அன்புதான் இங்கு சிறந்த பக்தி. ராமாவதாரத்தில் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் இணையான கதாபாத்திரம்தான் அங்கதன். அங்கதனின் கதாபாத்திரம் சிறியதுதான், இருந்தாலும் ராமனிடம் பக்தி கொண்ட மற்ற கதாபாத்திரங்களுக்கு எந்த விதத்திலும் குறைவானதல்ல. சொல்ல போனால் ராம பக்தி கொண்ட மற்ற கதாபாத்திரங்களை விட அங்கதன் மிகவும் உயர்வானவன் என்பதை அங்கதனின் பேச்சும் செய்கையும் நடவடிக்கைகளும் நிரூபிக்கும். செயலாற்றில் நுணுக்கம் எனப்படும் யுக்தி முறைகள் அத்தனையும் அவனிற்கு அத்துப்படி. தன் தந்தையை கொன்ற ராமர் மீதும் தன் மீதும் எந்த விதமான பழிச்சொல்லும் விழாதபடி செயல்பட்டவன் தான் அங்கதன். தெல்லவா பக்தியின் உச்சம். ராமன் வாலியை வதம் செய்த பிறகு வாலி கூறிய அனைத்து சொற்களையும் உள்வாங்கிய அங்கதன் ராமனை வணங்கி வாலி கூற்றின்படி சுக்ரீவன் மற்றும் அனுமனோடு சீதையை தேடி கண்டுபிடிக்க புறப்படுகிறான். இடையூறான சந்தர்ப்பங்களிலும் அங்கதன் விடாமுயற்சியோடு செயல்படுவதை கண்டு அனுமனே வியந்துதான் போனார். ராமனின் கட்டளைப்படி அங்கதன் இலங்கைக்கு தூதுவனாக சென்றான். அப்போது ராவணன், என் நண்பனின் மகன் நீ, உன் தந்தையை கொன்றவனுக்கு நீ ஏவல் செய்ய வேண்டாம், உனக்கு வானர தலைவன் பதவி நான் தருகிறேன் என்று தன் வசம் ஈர்க்க முயல அதற்கு பதிலளித்த அங்கதன் வீரத்தையும் ராமன் மேல் கொண்ட பற்றையும் என்னவென்று முடிவது? வாய்தரதக்க சொல்லி என்னையும் வசம் செய்வாயே, ஆய்தரதக்கது அன்றோ தூது வந்த அரசரது ஆள்கை நீதர கொள்வேல் யானோ இதற்கு இனி நிகர்வேறு எண்ணின் நாய்தர கொள்ளும் சீயம் நல்லரசு என்று நக்கான். அடடா, வீரமைந்தனின் வீரமொழியே மெய் சிலிர்க்க வைக்கிறது. இலங்கை போரில் ராவணனின் படைகளை கண்டு ஜாம்பவான்களும் பின்வாங்க அங்கதன் மட்டுமே துணிந்து நின்றான். அப்போது தன் படைகளை பார்த்து, எப்போது சாவிலிருந்து தப்பித்து ஓடினார், எப்போதும் தப்பிக்க முடியுமோ, ராமனை விட்டு ஓடிவிட்டால் அதற்கு பிறகு நாம் வாழ்வது வாழ்க்கையா? மரணம் வரைக்கும் குற்ற உணர்வும் வெட்க உணர்ச்சியும் நம்மை கொள்ளாதா? ஓடி போனார்கள் என்று ஊர் நம்மை பழிக்காதா? நம்மை கோழை என்று தூற்ற மாட்டார்களா? இதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா என்று உணர்ச்சியூட்டும் சொற்களை பேசி மீண்டும் அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வைத்து ஸ்ரீராமனின் மனதில் நீங்கா இடம் பிடித்தான் அங்கதன். தெல்லவா பக்தியின் உச்சகட்டம். கட்டுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பர். குறைந்ததா அங்கதனின் காரமும் வீரமும் தன் சொல்லாலும் தன் செயலாலும் பெரும் இடத்தினை தக்க வைத்துக் கொள்கின்றான் அங்கதன். இன்னும் அவன் பெருமையை கம்பர் பெருமான் ராமனிடம் மணிமகுடம் சூட்டும் பொழுது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க என்று பாடி பெருமைப்படுத்தியுள்ளார். சிறிய கதாபாத்திரமே ஆயினும் வாலியின் மைந்தன் ராம அவதாரத்தில் ஆற்றிய பங்கும் கொண்ட பக்தியும் செய்த வீரமும் என்றும் அங்கதனின் புகழ் பேசும். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை ஜாக்ஷிகா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கீங்க. அதுவும் பேச்சாற்றலுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு அங்கதனுடைய அந்த பேச்சாற்றலை இந்த மன்றத்தில் தன் பேச்சாற்றலால ஜாக்ஷிகா பறைசாற்றி இருக்கிறது. மிக சிறப்பாக இருந்தது. உங்க உரைக்கு
நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை கொடுக்குறாங்கன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். எல்லாரும் ஒரு பலத்த கைத்தட்டு ஜாக்ஷிகாக்கு. பரீட்சைக்கு பேப்பர் திருத்தும் போது டிக் 5 டிக் 5 டிக் 5 அப்படிம்பாங்க. மாதிரி ராமாயணத்தில் பேச்சுக்குன்னு பேசப்பட்டது சொல்லின் செல்வர் அனுமன். அந்த அனுமனே வியந்த மனிதர் இந்த அங்கதன். அதை சூப்பராக சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு உண்மையான சொல்லின் செல்வர் அப்படிங்கிற பட்டம் அனுமனுக்கு அப்படின்னா, உனக்கு இந்த சங்கரா தொலைக்காட்சியில் சொல்லின் செல்வி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்கலாம். அற்புதமான பேச்சு. அதை அங்கதனை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அவ்வளவோ அற்புதமாக ஒரு கிளி கொஞ்சிற மாதிரி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சொலவடை சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கிளி பேச்சை இன்னைக்கு தான் நான் கேட்டிருக்கேன். சபாஷ். அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அற்புதமான ஒரு பேச்சு. எங்கேயுமே ஒரு தொய்வில்லை, ஒரு தடுமாற்றம் இல்லை. அவ்வளவு தன்னம்பிக்கை உன்னுடைய பேச்சாற்றல் மீது உனக்கு இருக்கிறது. உன்னுடைய நினைவாற்றல் என்பதை தாண்டி, பேச்சாற்றல் என்பதை தாண்டி, இந்த 5 நிமிட உன்னுடைய சிறு சொற்பொழிவில் நான் வியந்து பார்த்தது உனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். அதை எல்லோரும் உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது என்னன்னா, இதை மற்றவர்களுக்கு கூட நீ கொடுக்கலாம், உன்னிடம் அது குறையவே குறையாது. அப்பேற்பட்ட ஒன்றுதான் இந்த நம்பிக்கை என்பது. அரிய பல செய்திகளை நீ பதிவு செய்தாய் அப்படின்னு சொல்லணும் அங்கதனை பற்றி. அதுவும் ஒரு விதமான ஒரு பக்தி தான். அனுமன்தான் பக்திமான் என்று இல்லை. அந்த விசுவாசம் ஐயா அவர்கள் சொன்னது போல அந்த உண்மையாக இருப்பது, அந்த நேர்மையாக இருப்பது, அதுவும் பக்தியினுடைய ஒரு வடிவம்தான் என்பதை உன்னுடைய பேச்சு காட்டியது. மேன்மேலும் நீ வளர்ந்து இன்னும் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று மனதார நான் நன்றி ஐயா பிரார்த்திக்கிறேன். வாழ்த்துக்கள். நடுவர்களுக்கு நன்றி. மிக சிறப்பான உரையை வழங்கி பாராட்டு பெற்றிருக்கிற ஜாக்ஷிகாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தறல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம். வாழ்த்துக்கள். அழகான செய்திகளை இந்த பிள்ளைகள் பேச கேட்பது உள்ளம் மகிழ்ச்சி அடையுது. அந்த வகையில அடுத்ததாக இந்த மன்றத்தில் பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ஹிரண்யஸ்ரீ, வாங்க. வணக்கம் ஹிரண்யஸ்ரீ. வணக்கம்னே. இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல அஜித்குமாரும் ஐஸ்வர்யா ராயும் என்ன தலைப்புல பேச சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க? என் தாய் அன்னை மீனாட்சி. மதுரையிலிருந்து இந்த மன்றத்தில் பேசுகிற ஹிரண்யஸ்ரீ அன்னை மீனாட்சி அப்படிங்கிற அழகான தலைப்புல பேச போறீங்க. சிறப்பா பேசுங்க. வாழ்த்துக்கள். நன்றி அண்ணே. பெண்ணாலும் கோட்டையிலிருந்து பெருமை மிக்க வணக்கங்கள். என்னுடைய கன்னி நகரத்தில் பெண்ணொருத்தி தெய்வமானாள். அவள்தான் கண்ணகி. தெய்வமே பெண்ணாய் பிறந்தாள். அவள்தான் என் அன்னை அழகு மீனாட்சி. அங்கையர் கண்ணி, பட்டத்து அரசி, பவளவாய் மொழியாள் அரவணைக்கும் அன்பரசி. மாறாத அன்பு வச்ச மகராசி, மறையாத எண்ணம் கொண்ட மீனாட்சி. இந்த வரிகள் அவளுக்குத்தான், அவளுக்கு மட்டும்தான். பாண்டிய மன்னன் மலையத்து வசனும் காஞ்சன மாலையும் குழந்தை வரம் கேட்டு கண்ணீர் மல்க யாகம் நடத்தினர். இதை கண்ட பார்வதி தேவி அகிலாண்ட ஈஸ்வரியே மனம் இறங்கி அந்த யாகத்திற்கு நெருப்பில் கிடைத்த பரிசாய் 3 வயது அழகிய பெண் குழந்தையாய் அவதரித்தாள். அவள்தான் எங்கள் விண்ணரசி. அவள் நெருப்பில் தோன்றினாலும் எங்கள் நெஞ்சத்தில் வீற்றிருக்கும் சாந்த சொரூபிணி. அவள் பிறப்பே ஒரு அதிசயம். பிறக்கும் பொழுதே 3 ஸ்தனத்துடன் பிறந்தாள். இதை கண்ட மலையத்து வசனும் காஞ்சன மாலையும் உலகமே நின்றது போல் அதிர்ந்து போனார்கள். இதுவும் அப்பன் எம்பெருமானின் திருவிளையாடல். அப்போது தேவர்களிடமிருந்து ஒரு சத்தம், மன்னா மனம் வருந்தாதே, அந்த குழந்தைக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஆணுக்கு நிகராக வளர்த்து வா என்றும், அவள் மனப்பருவம் வரும் பொழுது அவளுடைய 3வது ஸ்தனம் மறைந்துவிடும் என்றார். பின்னர் அரசனும் மன அமைதி பெறுகிறார். அரசனும் அந்த குழந்தைக்கு கல்வி, வீரம், அனைத்து கலைகளையும் கற்றுக் கொடுத்து சிறந்த ஆளுமையையும் வளர்த்து தடாதகை மீனாட்சி என்று அழைக்கப்படுகிறாள். என் தாய் மங்கையர் கரசி, இந்த உலகத்தை ஈன்ற அரசி இப்பொழுது பட்டத்து அரசி ஆகிறாள்.
ஆணுக்கு நிகரா என்றெல்லாம் கூற இயலாது. அவளுக்கு நிகர் அவளே, அவளின்றி எவர் மில்லர். செங்கோல் வலுவாமல் ஆட்சி செய்து பாண்டிய நாடு பொன்னாடாக பொலிவு பெற்றது. மீன் போன்ற கண்கள் இமை மூடாமல் எங்கள் நாட்டை கட்டி ஆள்பவள். தன் வீர பராக்கிரமத்தால் இந்திரனை கூட பணிய வைத்தவள். கைலையிலும் கால் பதித்து சிவனின் போர்ப்படைகளை வீழ்த்தியவள். அங்கே இருப்பவர் என் அப்பன் எம்பெருமான் அல்லவா? அனைத்தையும் அறிந்தவர் அல்லவா? அன்னையோ வாள் எடுத்து வர சிவனின் வீரமுகத்தை கண்டாள். அன்னையின் வீரம் செறிந்த முகம் வெக்கத்தால் சிவந்தது. மூன்றாவது ஸ்தனம் மறைந்தது. இறைவனே தன் கணவன் என்பதை அறிந்தாள். மலானனை கண்டதும் காதல் கொண்ட என் தாய்க்கு திருமணம். படைகள் சூழ தேவர்கள் கூட. விஷ்ணுவால் உலகாளும் ஈசனுக்கு உமையோடு திருமணம். வழக்கமாக மாப்பிள்ளை கையில் தானே பெண்ணை கொடுப்பார்கள். ஆனால் இங்கு மணமகள் மீனாட்சி கையில் தான் மணமகன் சொக்கநாதரை கொடுப்பார்கள். வீட்டோடு மாப்பிள்ளை என்பார்கள். அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே என் அப்பன் சொக்கநாதன். விண்ணை விட்டு வந்து என் தாய் மீனாட்சியை கரம் பிடித்தார். இன்றும் இந்த மண்ணுலகில் காட்சி தருகிறார் என் அப்பன் சொக்கநாதரும் மீனாட்சியும். அன்னையை நினைத்தால் போதும் நம்முன் நின்று விடுவாள், அருளிடுவாள் என் அற்புத தாய். புலவர் குமரகுருபரர் தன் குருவை தேடி மதுரைக்கு வருகிறார். அப்போது திருமலை நாயக்கர் மன்னர் உபசரித்து மீனாட்சியை பற்றி பாட சொல்கிறார். குமரகுருபரரோ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயக்குகிறார். அதில் வருகை பருவம் என்ற பாடலை மீனாட்சி அம்மன் கோயிலின் மேடையில் அமர்ந்து பாடுகிறார். கயற்கண் அம்மையே வருக, மாணிக்க வாசகியே வருக, தோகை போன்றவளே வருக, பாண்டிய மகளே வருக, பெண் யானையே வருக என பாடுகிறார். அப்போது என் தாய் மீனாட்சி இளநடை நடந்து வந்து குமரகுருபரருக்கு பவளமாலையை பரிசாக அளிக்கிறாள். இதை கண்ட குமரகுருபருக்கு மிகவும் ஆனந்தம். ஆட்சியர் ரூட்ஸ் பீட்டர் அன்னை மீனாட்சியின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். அவர் இரவில் உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்நேரத்தில் திடீரென பச்சை பட்டுடுத்தி ஒரு பெண் குழந்தை கதவை தட்ட வெளியே வந்த ரூட்ஸ் பீட்டர் அச்சிறுமியின் பின்னால் சென்றார். திடீரென அவர் இருந்த மாளிகை இடிந்து விழ அவருடைய உயிரை காத்தவள் என் தாய் மீனாட்சி. அதனால் அவர் ரூட்ஸ் பீட்டர் மீனாட்சிக்கு தங்கத்தால் ஆன காலணியை பரிசாக வழங்கினார். ஆஹா, என் தாய் மீனாட்சியின் அற்புதங்கள் ஆஹாஹா எவ்வளவு! காசியில் இறந்தால் முக்தி கிடைக்கும். என் தாய் மீனாட்சியின் மதுரை மண்ணில் பிறக்கவே முக்தி கிடைக்கும். கருணை பொழியும் கண்களுடன் அகிலமெல்லாம் அருள்பாலிக்கும் என் தாய் மீனாட்சியை காண கண்கோடி வேண்டும். திருவிழாவை காண வேண்டும் என்று தோன்றுகிறதா? என்னுடன் வாருங்கள். ஒரு பக்கம் மயிலாட, மறுபக்கம் கிளி பேச மதுரையே குலுங்கும். ஒரு வாரமோ ஒரு மாதமோ அல்ல, வருடத்தில் 360 நாட்களும் அவளுக்கான நாள். என் அன்னை மீனாட்சிக்கான திருவிழாக்கள் தான். மதுரைக்கு வாரீர், அங்கையர் கன்னியின் அழகில் மயங்கி விடுவீர். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல உரையை ஹிரண்யஸ்ரீ இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறார். மதுரை மீனாட்சியினுடைய அந்த மகிமையை இந்த மன்றத்தில் ஹிரண்யஸ்ரீ முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. ஹிரண்யஸ்ரீயின் இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை வழங்குறாங்கன்னு கேட்கலாம். முதல்ல அன்பிற்கினிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். கடவுளை போற்றிய கதாபாத்திரங்கள் பற்றி சில பேர் பேச, கடவுளையே ஒரு கதாபாத்திரமாக்கி நீ பேசியிருக்கிறாய். அது ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அதற்கு முதற்கண் என்னுடைய பாராட்டுகள். ஒரு அருவி போன்ற ஒரு நடை. எனக்கு ரொம்ப பிடித்தது உன்னுடைய பேச்சில் உன்னுடைய கருத்து வளத்தையும் தாண்டி உன்னுடைய அந்த தைரியமான உடல் மொழி. இந்த அரங்கம் எனக்கு சொந்தம், இந்த அவை எனக்கு சொந்தம், ஏன் அன்னை மீனாட்சியே எனக்கு சொந்தம் என்பது போன்ற ஒரு தோரணையோடு நீ பேசிய விதம் என்னை ரொம்பவே கவர்ந்தது. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, பெரும்பாலும் உன்னுடைய பேச்சை அந்த மீனாட்சி கல்யாணம் எடுத்துக்கொண்டு விட்டது. அப்படி இல்லாமல் அதை கொஞ்சம் குறைவாக அதை பதிவிட்டு இந்த மீனாட்சியோடைய திருவிளையாடல்கள் நீ சொன்னா இல்லையா, இந்த குமரகுருபரர் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மதுரை ஆட்சியர் உட்ஸா அவர் பேர்,
அது வந்து எனக்கு புதிய செய்தியாக இருந்தது. நன்றி. ரொம்ப சிறப்பு. அதற்கான மெனக்கெடலுக்கு வாழ்த்துக்கள். அது போன்று இன்னும் நிறைய செய்திகளை நீ சொல்லியிருந்தால் வந்து இன்னும் மீனாட்சி வந்து ஒளி வீசி ஆசீர்வதித்திருப்பாள் என்று தோன்றுகிறது. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். முதல்ல இரண்யஸ்ரீயை தொடர்ச்சியாக இந்த தமிழங்கள் உயிர்மை பகுதி ஒன்றில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். நீ இதய சகோதரர் சொன்னது மாதிரி அந்த மேடை ஆளுமை, கம்பீரம், உச்சரிப்பு, ஒரு பச்சை பட்டாடையில் ஒரு மீனாட்சியை பேசினா உனக்கும் மீனாட்சிக்கும் என்ன வித்தியாசம்னா கொண்டையும் கிளியும் இல்லை, அவ்வளோதான். இவளுடைய பேச்சை கேட்டால் எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். இந்த மல்லிகை, மதுரை மல்லிகை அப்படியே அரும்பரும்பாக கோர்த்து அவள் கழுத்தில் போட்டால் எப்படி சிறக்குமோ அதுபோல் தமிழன்னைக்கு இன்றைக்கு மீனாட்சியை மீனாட்சி மாலை சூட்டி இருக்கிறாய். மனமார்ந்த வாழ்த்து, மனமார்ந்த வாழ்த்து. நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அற்புதமான உரையை வழங்கி இருக்கிற ஹிரண்யஸ்ரீக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம். வாழ்த்துக்கள். இந்த சுற்று இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்று. இந்த சுற்றுல அடுத்ததாக வந்து பேச இருக்கிற அந்த போட்டியாளர், அந்த செந்தமிழ் செல்லம் அருள் இனியன். வாங்க. வணக்கம் அருள் இனியன். வணக்கம் அண்ணா. இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்றுல என்ன தலைப்பு? கணிகண்ணன். கணிகண்ணன் அப்படிங்கிற தலைப்புல அருள் இனியன் ஒரு அற்புதமான தமிழ் விருந்தை இந்த மன்றத்தில் படைக்க தயாரா இருக்கிறாரு. உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறப்பா பேசுங்க. நன்றி அண்ணா. ஆரே அறிவார் அனைத்துலகும் உண்டு உமிழ்ந்த பேராளியான் தன் பெருமையை கார் செறிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டை தானத்தின் பதி என்ற திருமலிசை ஆழ்வாரின் வைரவரிகளோடு மாதவனை வணங்கும் மார்கழியை தொடர்ந்து ஆதவனை வணங்கும் தைத்திங்களில் அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். 4ஆம் ஆழ்வாராய் நானிலம் போற்றும் திருமலிசை ஆழ்வாரின் சீர்மிகு சீடனான கணிகண்ணனை பற்றி உங்கள் முன் நாவாட விளைகிறேன். ஏழை குடும்பத்தில் பிறந்து பல்வேறு கலைகளும் ஞானமும் பெற்று நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ந்து வந்த கணிகண்ணன் காஞ்சி பல்லவ நாட்டு மன்னனின் அரசவையில் ஒரு புலவராக பணியாற்றி வந்த வேளையில் காஞ்சிக்கு வருகிறார் திருமலிசை ஆழ்வார். மன்னர் கணிகண்ணனை அழைத்து, உன்னோட குருநாதர் வயசானவங்களை கூட இளையவரா மாற்றிடுவாராமே, அவர் அந்த அரசவை கலைத்து என்னை பற்றி புகழ்ந்து பாட சொல் என கேட்கிறார். அதற்கு சிரித்துக்கொண்டே பதிலளித்தார் கணிகண்ணன், என்னுடைய குருநாதர் உங்களை தேடி வரமாட்டார், அவரை தேடி நீங்கள் தான் செல்ல வேண்டும். என்னுடைய குருநாதர் இறைவனை மட்டும்தான் புகழ்ந்து பாடுவார். உங்களை போன்ற மனிதர்களை புகழ்ந்து பாட ஒருபோதும் ஒப்பமாட்டார் என்று பதிலளித்தார் கணிகண்ணன். கோபம் அடைந்த மன்னர் கணிகண்ணனை பார்த்து, என்ன என் பேச்சுக்கே எதிர்பேச்சா, என் கட்டளைக்கே மறுதளிப்பா, உடனே உன்னை நாடு கடத்த உத்தரவிடுகிறேன், இந்த நாட்டை விட்டு ஓடிவிடு என்று கட்டளையிடுகிறார் மன்னர். இச்செய்தியை அறிந்த திருமலிசை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் உள்ள திருவெக்கா எனும் திருத்தலத்தில் இருந்த பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை பார்த்து, கணிகண்ணன் போகின்றான் காமரும் பூங்காஞ்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம், துணி உடைய சென்னா புலவன் யான் சொல்கின்றேன், நீயும் உன்றன் பைனாக பாயை சுருட்டிக்கொள், கணிகண்ணன் போகின்றான், அவனோடு நானும் போகின்றேன், நீ மட்டுமே இங்கிருக்கிறாய், எங்களோடு வா. அப்படியே இறைவனும் பாயை சுருட்டி கொண்டு புறப்படுகிறார். அவர்களோடு தாயாரும் புறப்படுகிறார். இவர்கள் செல்லும் போதே இரவாகிவிட்டது. அதனால் அருகில் உள்ள கிராமத்தில் தங்கியிருந்தனர். ஒரு நாள் இரவு இறைவன், இறைவி, திருமலிசை ஆழ்வார், கணிகண்ணன் ஆகியோர் தங்கியிருந்ததால் அந்த கிராமத்திற்கு ஓரிரவு இருக்கை என பெயர் வந்ததாம். அது பிற்காலத்தில் ஓரிக்கை என மாறிவிட்டது. மறுநாள் காலை இச்செய்தி மன்னனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. உடனே தன் மனைவி மற்றும் மந்திரிகளோடு ஓடோடி வந்த மன்னர் பெருமாளை வேண்டுகிறார். பெருமாள், நான் வரணும்னா திருமலிசை ஆழ்வார் இங்கு வர வேண்டும், அவர் வந்தால்தான் நானும் வருவேன். அதற்கு மன்னர் திருமலிசை ஆழ்வாரின் பாதம் பணிந்து வணங்கி, என்னை மன்னிச்சிருங்க, அறியாது செய்த பிழை பொறுத்தருள்க என்று வணங்கி வேண்டுகிறார். அதற்கு திருமலிசை ஆழ்வார், என்னுடைய சீடனான கணிகண்ணனிடம் மன்னிப்பு கேள் என்கிறார். அவ்வாறே மன்னரும் மன்னிப்பு கேட்கிறார். திருமலிசை ஆழ்வார் உடனே
கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமரும் பூங்காஞ்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டாம் துணி உடைய சென்னா புலவன் போக்கொழிந்தேன், நீயும் உன்றன் பயனாக பாயை எடுத்துக்கொள். தவறை உணர்ந்து மன்னிப்பு கூறிய மன்னனின் செயலை ஏற்று காஞ்சிபுரத்திற்கே திரும்ப சொல்வோம் என கூட்டி வருகிறார். மீண்டும் காஞ்சியில் வந்து பள்ளி கொண்டு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். திருமழிசை ஆழ்வார் சொன்னதெல்லாம் செய்ததால் அந்த இறைவனுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் வந்ததாம். தொண்டால் பொழுதளர்ந்த தொண்டனாம் கணிகண்ணன் தூயவர் திருமழிசை ஆழ்வாரால் போற்றப்பட்டு அந்த இறைவனே களப்பணியாற்றிய இச்செய்தியை உங்களோடு பகிர நல்வாய்ப்பு தந்த சங்கரா தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அழகான உரையை தம்பி அருளினியன் இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் அருளினியனுக்கு. நன்றி அண்ணா. அருளினியனுடைய இந்த உரை எப்படி இருந்தது அப்படின்னு நடுவர்கள் வசம் கேட்கலாம். முதல்ல எங்கள் அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். கன்னித்தமிழில் கணிகண்ணனை பற்றி பேசிய மணிவண்ணான்னு உன்னைய சொல்ல தோணுது. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. என்னையை பொறுத்த வரைக்கும் காஞ்சியில் இருக்க வரதராஜ பெருமானும் கணிகண்ணனும் ஒன்றுதான்னு நான் நினைக்கக்கூடியவன். அந்த கணிகண்ணனை கண்முன்னே நிறுத்திய வண்ணா, உனக்கு 1000 தமிழ் மாலைகளால் கைத்தட்டு. நன்றி ஐயா. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். அருளினியன், முதல்ல உனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். ஏன்னா கணிகண்ணன் என்கின்ற ஒரு அரிய கதாபாத்திரத்தை நீ ஊர் அறிய தந்திருக்கிறாய். அதுவே மிகச் சிறப்பான ஒன்று. இவரை பற்றி எல்லோருக்கும் தெரியாது. திருமழிசை ஆழ்வாருடைய ஒரு முக்கியமான ஒரு சீடர். அற்புதமான அந்த 2 வெண்பா பாடல்கள். ஏன் அந்த பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் வந்ததற்கு பின்னால ஒரு தூதுவன் போல செயல்பட்ட பெருமை கணிகண்ணனுக்கு உண்டு. அந்த சின்ன வரலாற்றையும் அந்த அழகான 2 பாடல்களையும் நீ சொன்ன விதம் ரொம்ப அருமை. என்ன இதன் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தமிழுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். திருமழிசை ஆழ்வார் ஒரு 3.25 அடியில் பாயை சுருட்டிட்டு கிளம்பு என்று பாடிய உடனே பெருமாள் எழுந்து விட்டார். நானும் கிளம்புறேன், நீயும் பாயை எடுத்துட்டு வா என்று சொன்ன பிறகு பெருமாள் எழுந்து விட்டார். அதற்கு காரணம் திருமழிசை ஆழ்வார் தமிழில் அதை எழுதியது. இது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நேயர்களுக்கு நான் உன் மூலமாக பதிவு பண்ணிக்கிறேன். என்னுடைய கருத்து, அழகாக பேசின, எந்த ஒரு குறையும் எனக்கு தெரியல. கொஞ்சம் இந்த கதை அம்சம், அதாவது அந்த உரையாடல் போல நீ பேசுவது என்ன ஆகிடும்னா, நல்லா இருந்தது, ஆனால் அது கொஞ்சம் நேரத்தை தின்றுவிடும். அதில் நீ கவனமாக இருக்கணும். கணிகண்ணன் பற்றி இன்னும் சில அரிய தகவல்களையும் கொடுத்துருக்கலாம். அவர் திருமழிசை ஆழ்வாருடைய சீடன் என்பதை தாண்டி, இந்த சம்பவத்தை தாண்டி பல பேருக்கு ரொம்ப தெரியாது. அதை நீ கொஞ்சம் தொட்டு காட்டியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இதுவே நன்றாகத்தான் இருந்தது. போக போக மெருகேற்றிக்கொள். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நடுவர்களுக்கு அன்பார்ந்த வாழ்த்துக்கள். அற்புதமான செய்திகளை இந்த மன்றத்தில் பேசுகிற செந்தமிழ் செல்லங்களுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களால் எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பரிசாக்குகிறோம். அருள் இனியனுக்கு ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. எல்லா சுற்றுகளையும் சிறப்பாக பேசுகிற அடுத்த போட்டியாளரை இப்போ களமிறக்குகிறோம். ஆராதனா, வாங்க. ஆராதனா, வணக்கம். வணக்கம் அண்ணா. ஒரு சிறப்பான உரையை இன்றைக்கு நீங்க வழங்க போறீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன தலைப்புல அந்த உரை இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தலைப்பு? ஜடாயு. ஜடாயு அப்படிங்கிற அற்புதமான கதாபாத்திரம் குறித்து பேச ஆராதனா தயாரா இருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தறல்களால வாழ்த்துவோம். சிறப்பா பேசுங்க. நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நான் உறங்குவதற்காக என் பாட்டி எனக்கு கதை சொல்வது வழக்கம். ஆனால் என்னை உறங்க விடாமல் திரேதாயுகத்திற்கே கொண்டு சென்ற ஒரு கதாபாத்திரம் தான் இன்று என் கதையின் நாயகன். தமிழ் இலக்கணத்தில் படித்தேன், விலங்குகளும் பறவைகளும் அக்ரிணையாம். அப்படி இருக்க உயர்தினைக்கும் மேலான பண்புகளை கொண்ட என் உள்ளம் கவர்ந்த இலக்கிய நாயகன் ஜடாயுவை எப்படி அக்ரிணையில் சேர்க்க முடியும்? இலக்கண விதிகள் ஒன்றும் எனக்கில்லை என்று உயரிய பண்புகளுக்கெல்லாம் இலக்கணமாய் வாழ்ந்தவர் ஜடாயு. நட்புக்கு இலக்கணமும் இவர்தான், நற்பண்பிற்கு இலக்கணமும் இவர்தான். நட்புக்காக நான் உயிரையே கொடுப்பேன் என்று பலர் சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் காலம் தாண்டியும் நண்பனின் சந்ததிக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஜடாயுவின் நட்பிற்கு ஈடாக நான் எதையுமே பார்த்ததில்லை.
தசரதரின் இறப்பை கேள்வியுற்ற ஜடாயு கூறுகிறார், உடலை விட்டு உயிர் பிரிந்து செல்வதுதானே உலக வழக்கம். ஆனால் தசரதரின் உயிரான நான் இங்கிருக்க அந்த உடல் மட்டும் எவ்வாறு இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்றது என்று மிகவும் வேதனை அடைகிறார். எப்பேற்பட்ட நட்பு பாருங்கள். என்னுடைய சக போட்டியாளர் ஒருவர் பந்திக்கு முந்து படைக்கு பிந்தி என்பதற்கு அருமையான விளக்கத்தை அளித்திருந்தார். அந்த பழமொழிக்கு வித்திட்டதே வீரமிக்க வித்தகன் ஜடாயுதானே. ராவணன் சீதை கவர்ந்து செல்வதை பார்த்த ஜடாயு உடனே தாக்கவில்லை. முதலில் ராவணா, சிறைப்பிடித்த சீதையை சீக்கிரம் என்னுடன் அனுப்பி வை என்று பொறுமையாக சமாதானம் பேசுகிறார். எப்பேற்பட்ட ஆளுமை பாருங்கள். இப்படி சிந்திக்கும் தலைவர்கள் இருந்தால் சண்டை சச்சரவற்ற சொர்க்க பூமியாக மாறிவிடும் நம் உலகம். சமாதானம் பேசியாகிவிட்டது. ராவணன் கேட்பதாக இல்லை. எதிரில் இருப்பவனோ ஆயக்கலைகள் 64 கற்று தேர்ந்த இளமை மிகுந்த வீரன். நம் இலக்கிய நாயகனோ முதுமையின் படியில் இருக்கும் முப்பாட்டன். எதிரியிடமோ தவவலிமையால் பெற்ற ஆயுதங்கள். நம் இலக்கிய தலைவிடமோ கொத்தி கிழிக்கும் அழகும் கூர்மை மிகுந்த நகங்களும் தான். எதிரியின் பலத்தை கண்டு அஞ்சவில்லை ஜடாயு, எதிர்த்து போராடுகிறார். ராவணனால் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு தாக்குகிறார். விளைவு, சிவபெருமானிடமிருந்து பெற்ற சந்திரகாசம் என்னும் வாளால் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டி வீழ்த்துகிறார் ராவணன். இலங்கையில் ராவணனை எதிர்த்து ராமரும் வானர படைகளும் செய்த போரை விட மிகச் சிறந்தது தனி ஒருவனாக நிராயுத பாணியாக தன்னை விட பல மடங்கு பலசாலியான ராவணனை எதிர்த்து ஜடாயு செய்த போர்தான் என்னை பொறுத்தவரை மிகச் சிறந்த போர். சீதைக்கு ஒருபோதும் ராமாயண போரை காண இயலவில்லையே என்ற கவலை இருந்திருக்காது. ஏனென்றால் யாருக்குமே காண கிடைக்காத ஜடாயு ராவண யுத்தத்தை பார்த்த ஒரே சாட்சி அவள்தான். இதை விட சிறந்த நட்பு இருக்க முடியுமா? இதை விட சிறந்த ஆளுமை இருக்க முடியுமா? இதை விட சிறந்த பக்தி இருக்க முடியுமா? இவரை விட சிறந்த வீரர் ஒருவர் இருக்க முடியுமா? எனவே என்னுடைய உரையை கழுகுகளின் அரசனான ஜடாயுவுக்கு சமர்ப்பித்து நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறப்பான உரையை ஆராதனா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறாங்க. ஒரு உற்சாகமான கைத்தடல்களை கொடுக்கலாம். ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தினுடைய மேன்மையை ஆராதனா பேசி இன்றைக்கு அகில உலகம் அறிந்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு ஆராதனாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆராதனாவினுடைய இந்த உரை நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்னு கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். கழுகரசனை பற்றி அழகாக பேசிய கிளி அரசிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நேர்த்தியான சீர்த்தியான ஒரு பேச்சு, அழகான ஒரு பேச்சு. எந்த இடத்திலுமே ஒரு சலிப்போ அல்லது ஒரு தொய்வோ எனக்கு ஏற்படவே இல்லை. அதாவது சீதை ராமாயண போரை பார்க்கல, ஆனால் அந்த குறையை ஜடாயு ராவண யுத்தம் தீர்த்து வைத்தது என்கின்ற அந்த சிந்தனை எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. இன்னும் சில அரிய தகவல்களை உன்னுடைய பேச்சில் ஜடாயுவை பற்றி நீ சேர்த்திருக்கலாமோ என்பது என்னுடைய எண்ணம். சில கருத்துக்கள் மட்டும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ழ ல இரண்டையும் இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு நீ சரிப்படுத்தி கொண்டால் இன்னும் உன்னுடைய பேச்சு பொலிவு பெறும் என்பது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். கவிஞருக்கு நன்றி. எங்கள் பாசத்திற்குரிய சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள். உன் வயசுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட கால அளவுக்கு ஜடாயை பற்றி ஒரு சரஸ்வதி ராமநாதன் உன் வயசில் இருந்து பேசியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க என் தாயாருக்கெல்லாம் தாயார் மாதிரி ஒரு தெய்வத்திற்கு தெய்வம் அவங்க. நீ பல்லாண்டு நல்லா இருக்கணும்டா. வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நன்றி. நடுவர்கள் இருவருமே மிக சிறப்பாக வாழ்த்தி இருக்கிறாங்க. உற்சாகமான கைத்தட்டல்களால் நாம் ஆராதனாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். வாழ்த்துக்கள். ஒவ்வொரு சுற்றுலையும் அதிரடியான உரையை வழங்குகிற போட்டியாளர் தான் அடுத்து இந்த மேடைக்கு வரப்போகிறாரு. அதிரடியாக என்ன அறிவார்ந்த செய்தி அவர் சொல்ல போறாருன்னு பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறோம். வாங்க ஹாரிஸ் ராஜா. வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம் அண்ணா. ஒவ்வொரு சுற்றுக்கும் முன்னேறி முன்னேறி போகும்போது ஹாரிஸ் ராஜா ஒவ்வொரு பல்ல இழந்துக்கிட்டே இருக்கிறார். அழகான தம்பி, அறிவார்ந்த செய்திகளை தொடர்ந்து மேடையில் பேசுவீங்க. இந்த சுற்று இலக்கிய கதாபாத்திரங்கள் சுற்று. என்ன கதாபாத்திரம்? மணிமேகலை. அழகான ஒரு தலைப்புல அறிவார்ந்த செய்திகளை பேச ஹாரிஸ் ராஜா ரெடி.
கைத்தட்டி உற்சாகப்படுத்த நாமளும் தயாராகலாமா? சிறப்பா பேசுங்க, வாழ்த்துக்கள். முத்தமிழ்த்தாய்க்கு முதற்கண் வணக்கம். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. உன்னிடம் தேவைக்கு மேல் பணம் இருந்தால் அதை எந்த வங்கியில் எவ்வளவு வட்டிக்கு போட வேண்டும் என்று யோசிக்காமல் அதை கடுமையான பசியால் வாடி போனவர்களின் வயிற்றில் போடுங்கள். அதுவே பொருளை பற்றவன் சேமித்து வைக்கும் ஒரே கருவூலம் என்று முதலில் வயிற்று வங்கியை அறிமுகம் செய்தவர் வள்ளுவ பரந்தகை. அந்த கூற்றுக்கு இலக்கணமாக இலக்கியமாக வாழ்ந்த மணிமேகலையை என் இலக்கிய கதாபாத்திரமாக இங்கு எடுத்து வந்துள்ளேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கிறது புறநானூறு. சரி, எது பக்தி? இன்று நாம் கடவுளிடம் அது வேண்டும் இது வேண்டும் என வேண்டுகிறோம். நீ என் விருப்பத்தை நிறைவேற்றினால் நான் இதை உனக்கு காணிக்கையாக தருகிறேன் என்று பேரம் பேசுகிறோம். லஞ்சத்தை கடவுளிடமும் புகுத்தி விடுகிறோம். வேண்டுதல் நிறைவேறவில்லை என்றால் கடவுளே இல்லை என்று திட்டி விடுகிறோம். கடவுளை பார்க்க காசு கொடுப்பான், பார்த்த கடவுளுக்கும் காசு கொடுப்பான். கொடுத்த காசை வட்டிக்கு முதலமாக கடவுளிடமே திருப்பி கேட்பான் மனிதன். இப்படி இறைவனிடம் வியாபாரம் பேசுவதற்கு பெயர் பக்தி அல்ல. ஒருவர் செய்யும் நல்ல கர்மங்களே அவரை அடுத்த பக்தியின் நிலைக்கு அழைத்து செல்கிறது. அந்த வகையிலே பலர் பசிப்பினி தீர்ப்பதற்காகவே இப்பிறவி எடுத்தவள் மணிமேகலை. அதனால்தான் அவள் பசிப்பினி போக்கிய பாவை. ஈண்டெடுத்த குழந்தையின் பசியறிந்து பால் தரக்கூடிய தாய் போல பசியை போக்கும் ஒரு அற்புதமான செயலை செய்யும் தாய்க்கு நிகரான பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். இப்படி யாருக்கும் கிடைக்காத அல்ல குறையாத அமுதம் சுரக்கும் அமுத சுரபி மணிமேகலைக்கு கிடைத்தது என்றால் அவள் எத்தனை மகத்தானவள், எத்தனை அறம் வாய்ந்தவள். அறம் செய்வதற்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்றெண்ணி தன் உருவத்தை காயசந்திகை உருவமாக மாற்றிக்கொண்டு அறம் செய்தாள் என்றால் அவள் தேவருள் பெற்றவளாகத்தானே இருக்க முடியும். இந்த அமுத் சுரபியை வைத்துக்கொண்டு உணவுக்காக யாரெல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கடைசியில் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளுக்கு உணவு கொடுத்ததோடு அவர்களுக்கு பௌத்த மத கருத்துக்களை போதித்து மனம் மாற்றம் ஏற்பட செய்து அவர்களின் வாழ்க்கையில் திருப்புண்மையை ஏற்படுத்தினாள். இதனால் சிறைக்கோட்டம் மரக்கோட்டமானது. அதனால் தான் மணிமேகலை என்பது ஒரு புரட்சி காப்பியமாக கருதப்படுகிறது. அதே போல் பெண்ணின் பெருமை பேசும் பெண்ணின் பெயரால் அமைந்த முதல் காப்பியம் மணிமேகலை. இக்காப்பியபடியே கோவில்களில் இன்று வரைக்கும் அன்னதானம் என்ற அரசியல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தெய்வத்தின் கட்டளைப்படி தன் வாழ்வை தவ வாழ்வாக அடுத்தவர்களின் பசியை போக்குவதற்காகவே வாழ்ந்தாள் என்றால் அந்த மணிமேகலையை விட வேறு எந்த கதாபாத்திரத்தை பக்திக்கு சான்றாக எடுத்து வர முடியும்? அது மட்டுமல்ல, காஞ்சிபுரத்தில் இன்று வரை தெய்வமாக வணங்கப்பட்டு கொண்டிருக்கிறாள் மணிமேகலை. எனவே நம் எண்ணங்களிலும் செயல்களிலும் கடவுள் இருக்கிறார். நம் உயர்ந்த நல்ல எண்ணங்களும் செயல்களும் சில நேரங்களில் நம்மையே கடவுளாக்கும். பசித்தவனுக்கு உணவு தரும் அந்த நொடி, பசித்தவனுக்கு உணவு தரும் அந்த நொடி நீயும் கடவுளே, கடவுளை தேடாதே, கடவுளாக மாறு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அற்புதமான உரையை ஹாரிஸ் ராஜா இந்த மன்றத்தில் வழங்கி இருக்கிறார். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. நாமளும் கடவுளாகலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான வழியை ஹாரிஸ் ராஜா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. உங்களுடைய இந்த பேச்சு நடுவர்களை எவ்வளவு கவர்ந்ததுன்னு கேட்கலாமா? முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள். முதல்ல ஹாரிஸ் ராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா உனக்கு ஒரு பெரும் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ என்று தோன்றுகிறது. மணிமேகலை என்கின்ற கதாபாத்திரத்தை பற்றி உன்னுடைய இதயம் என்கின்ற அட்சய பாத்திரத்திலிருந்து அள்ள குறையாமல் நீ வழங்கி கொண்டே இருந்தாய். ஆனால் வேறு வழி இல்லாமல் போட்டி நியதி என்பதால் 5 நிமிடத்திற்கு பிறகு அந்த பாத்திரத்தை
மூடி வைத்து விடு என்று சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாங்கள் ஆளாயிருக்கிறோம். அதனால ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. உன்னுடைய பேச்சு அபாரமாக இருந்தது. நன்றி ஐயா. பசியை ஆற்றுவது, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, ஜீவகாருண்யம், இதுதான் சாரம் என்றாலும் கூட அதை நீ தொகுத்து வழங்கிய விதம், உன்னுடைய அந்த உடல் மொழி, நீ அசையவே இல்லை, ஆனால் எல்லாரையும் அசைத்து விட்டாய். ஆடாமல் அசையாமல் ஒரு அழகான என்ன சொல்வது, ஒரு ஆறு போல அப்படியே அடுத்து 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 நீ தொகுத்து வழங்கிய விதம், நீ எந்த அளவுக்கு பயிற்சி எடுத்திருக்கிறாய் என்பதை காட்டுகிறது. உன்னுடைய அந்த பயிற்சியின் தீவிரத்தை வெளிக்கொணர்ந்தது உன்னுடைய அந்த 5 நிமிட பேச்சு. வள்ளுவர், மணிமேகலை, அதற்கு பிறகு காஞ்சிபுரத்தில் மணிமேகலை இன்றளவும் ஒரு தெய்வமாக வழிபடப்படுகிறார்கள் என்கின்ற அந்த முக்கியமான வரலாற்று செய்தி, எல்லாவற்றையும் ஒரு அழகான கதம்பமாக நீ சூட்டி இருக்கிறாய் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ பேசும்போதே நிறைய கைத்தட்டல்கள் வந்து கொண்டே இருந்தது. கை பேசினாலும் என் வாய் தொடர்ந்து பேசும் என்று கொஞ்சம் கூட திசை திரும்பாமல் நீ சென்று கொண்டே இருந்தாய். ஆரம்பத்தில் ராகவ் என்ன சொன்னாருன்னா, பல்லை இழந்து கொண்டே வரியே அப்படின்னாரு. பல்லை இழந்தாலும் உன் சொல்லை நீ இழக்கவில்லை. இது போல இன்னும் பீடு நடை போட்டு மேன்மேலும் நீ உச்சிக்கு செல்ல வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி. கவிஞருக்கு நன்றி. தொடர்ந்து அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இதுவரை ஹாரிஸ் ராஜாவினுடைய பேச்சு ஒவ்வொரு சுற்றிலும் வியப்பை தந்திருக்கும். ஏனென்றால் போட்டியாளர்களில் ஒரு மிக குறைந்த வயதுடையவர், அவரை ஒருத்த ஒரு சில பேர் தான் இருக்காங்க, ஒரு 20 பேர் அப்படின்னா இவர் சைஸில் 2-3 பேர், சைஸ்லேயும் வயசுலேயும் இவர் ரொம்ப சின்னவர். ஆனாலும் அடி டெண்டுல்கர் மாதிரி அடிப்பார் பேச்சில். ஒவ்வொருத்தனுமே மணிமேகலை தாண்டா, அச்சய பாத்திரம் தாண்டா, அது ஆண் பெண் பால் உள்ளது, மனம் சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத உடைச்சாம் பாருங்க. அதுக்கு தான் ஓங்கி உயர்ந்த கைத்தட்டு. இன்றைக்கு மற்ற நாள் உன்னுடைய பேச்சு அபாரம்னா, இன்னைக்கு எவரெஸ்ட் சிகரம் மாதிரி நொறுக்கி தள்ளிட்ட. நடுவர்களுக்கு நன்றி. சிறப்பான உரையை வழங்கி இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு பாராட்டுக்கள். கைத்தறல்கள் மூலமாக எங்கள் வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கதாபாத்திரங்கள், நம்மை ஆச்சரியப்பட வைக்கிற தகவல்களோடு அரிய தகவல்களை நீங்கள் அறியும்படி சொல்லுவதற்கு இந்த பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். அடுத்த வாரம் இதே நேரம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள். இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.